தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போய் உள்ளதாகவும் தமிழகம் கஞ்சா மாநிலமாக மாறி வருவதாகவும் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் குற்றம் சாட்டியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். தமிழகத்தை பொறுத்த மாத்திரத்திலே சட்டம் ஒழுங்கு சரிந்து விட்டது. கஞ்சா மாநிலமாக மாறிக்கொண்டிருக்கிறது. போதை தலைவிரித்தாடுகிறது. எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, வெட்டு, குத்து என்கிற எல்லை மீறி போய்விட்டது. சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்த தவறிவிட்டார் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். சொத்து வரி உயர்வு, வீட்டு வரி உயர்வு, மற்றும் இருக்கிற குடிநீர் கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, பஸ் கட்டண உயர்வு என்று தொடர்ந்து ஏழை எளிய அடித்தட்டு மக்கள் அடிமேல் அடியை பெற்று வருகிறார்கள். விலைவாசி உயர்வு கழுத்தை நெருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழக மக்கள் சொல்லனா துயரத்தில் இருக்கிறார்கள்.